இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். நிஜம் தொலைக்காட்சியில் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அநேகருக்கு இந்த வார்த்தை ஒரு பெரிய ஒரு பலனாய், ஒரு ஆசீர்வாதமாய், ஒரு சமாதானம், சந்தோஷம், மனநிறைவை இந்த வேதவசனம் கொடுக்கிறது நினைத்து மனதார ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிறதோடு மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்கள் ஜெபித்து இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் உங்கள் நாவினால் அறிக்கை செய்து ஜெபித்து இந்த வார்த்தையை உங்களுக்கென்று எடுத்துக்கொள்வீர்கள். ஏனால் நிச்சயமாகவே அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக, உங்களுக்கு ஒரு பெரிய பலனாக இருக்கும். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று அதிசயப்படும், இன்னொன்று பூரிக்கும். அதிசயப்பட்டு பூரிக்கும். எப்போ பூரிக்கும்? அதிசயத்தை காணும் பொழுது. எது? நம்முடைய இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். பூரிக்கிறது அப்படின்னா ஒரு திருப்தி அடைகிறது, அதான் அதனுடைய அர்த்தம். பூரிக்கிறது, திருப்தி ஆயிட்டு போதும். ஐயோ, இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்குமே, இன்னொரு அதிசயம் கண்டா நல்லா இருக்குமே, இன்னொரு அற்புதத்தை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படி நம்ம இருதயம் சொல்லுதுன்னா நம்முடைய இருதயம் பூரிக்கலைன்னு அர்த்தம். நிறைவடையலை, சாட்டிஸ்ஃபைடு ஆகலை அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் இருதயம் பூரிக்கும். உன் இருதயம் பூரிக்கும், உன் இருதயம் திருப்தி ஆகும். எதில்? எதனால்? அதிசயப்பட்டு பூரிக்கும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு நம்முடைய இருதயம் அதிசயப்படுகிறதா? நம்முடைய இருதயம் பூரிப்படையக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை கண்டு கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏதோ ஒரு சில அதிசயத்தை நம்ம பார்க்கிறோம், அதிசயப்படுகிறது. ஒரு சில காரியங்களை பார்த்து நம்முடைய இருதயம் அதிசயப்படுகிறது, ஆச்சரியப்படுகிறது, பூரிக்கலை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படின்னா அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை, அதிசயங்களையும் இந்த நாளில் கர்த்தர் செய்ய போகிறார். இந்த ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை கர்த்தர் செய்கிற காரியங்கள் என்னன்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள், சரியா? என்னென்ன காரியங்கள் அதில் நான் செய்கிறேன், எப்படி எப்படி நடக்கும், என்னென்ன உனக்கு நடக்கும், யார் வாங்கிட்ட வருவாங்க, எப்படின்னு சொல்லி விலாவாரியா 2ஆம் வசனத்திலிருந்து நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்களெல்லாம் நம்முடைய இருதயம் பார்க்கும் பொழுது அதிசயப்பட்டு பூரிக்கிறது. அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போ நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் என்மேல் உதிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு ஒளி வரும். அந்த ஒளி நம்மை பிரகாசிக்க வைக்கும். அதான் நான் ரிவர்ஸில் சொன்னேன், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை நம்மேல உதிக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? நமக்குள்ளே ஒரு ஒளி வரும். அந்த ஒளி நம்மை எழுந்து பிரகாசிக்க பண்ணும். இன்னைக்கு அநேகருக்கு மேலே கர்த்தருடைய மகிமை உதித்த பின்பும் நாம் எழுந்து பிரகாசிக்கலை.
சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய ஒளி அநேகர் மேல உதித்திருக்கிறது. ஆனா நாம எழும்பி பிரகாசிக்காம அப்படியே ஒளியை வாங்கிட்டு சும்மா இருந்துகிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எந்த அளவு அற்புதத்தை உங்களுக்கு செஞ்சிருக்கிறார், எவ்வளவு அதிசயத்தை செஞ்சிருக்கிறார். எதனால? கர்த்தருடைய ஒளி, கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதித்ததுனால. இதுக்கு அப்புறமும் நம்ம எழுந்து பிரகாசிக்கணும். அதுக்கப்புறம் கர்த்தருக்காக நம்ம ஏதாவது செய்யணும். பெற்றுக்கொண்ட ஒளியை பிரகாசிக்கணும். மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி, மற்றவர்களுக்கு உள்ள இருளை வெளிச்சமாக மாற்றுகிற அளவுக்கு நாம எழும்பி பிரகாசிக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை நம்ம மேல உதித்த பின்பு அநேகர் முடங்கி கிடக்கிறோம். நம்ம வீடு, நம்ம குடும்பம் அப்படின்னு முடங்கி கிடக்கிறோம். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, நீ எழும்பி என்ன செய்? பிரகாசி. எழும்பி நீங்கள் பிரகாசித்தால் வேதம் சொல்கிறது, உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கணும்னா கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதித்ததை அறிந்த நாம, நமக்குள் ஒளி வந்ததை அறிந்த நாம எழும்பி பிரகாசிப்போம். உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அப்படின்னு ஆண்டவருக்காக நீங்கள் ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிடணும். அநேகருக்கு ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்ல, கர்த்தருடைய மகத்துவத்தை பற்றி சொல்ல, கர்த்தருடைய கிரியைகளை நம்ம சொல்லுவதற்கு நம்ம முன்வரணும். எழும்பி பிரகாசிக்கணும். நமக்குள் வந்த மகிமையை, நமக்குள் வந்த ஒளியை மற்றவர்கள் மேல பிரகாசிக்க பண்ணணும். எழும்பி பிரகாசிக்கணும். அப்படி செஞ்சா உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அந்த அளவுக்கு கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள், அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலேயும் கூட உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்ற வார்த்தை இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நேராக வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். முடங்கி போய், கூனி குறுகி போய், பற்பல காரியங்களினால இருதயம் துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை உடைய திருச்சன்னிதானத்தில் நிறுத்துகிறேன் ஐயா. யார் யார் சோர்ந்து போய், கலங்கி போய், கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, கவலையோடு, நிம்மதியற்ற சூழ்நிலையில் ஆறுதல் இல்லாதபடி இருக்கிறாங்களோ, பிள்ளைகள் உமக்காக எழும்பி பிரகாசிக்க அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் இருதயம் துக்கம் மாறி அதிசயப்பட்டு பூரிக்கக்கூடிய அளவுக்கு என் தேவன் பெரிய காரியங்களை நீர் செய்வீராக. என் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளையுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கட்டும் ஐயா. போதும் ஐயா, துன்பத்தை கண்ட நாட்கள் போதும், கலங்கி கண்ணீர் வடித்த நாட்கள் போதும் ஐயா, வியாதியில மூழ்கியிருந்த நாட்கள் போதும். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து பிள்ளைகள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி, பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் செய்ய போறதற்காக நன்றி. இந்த நாள் முழுதும் உடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. எங்க போனால் வந்தாலும் கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும். உடைய மகிமை பிள்ளைகளை மூடட்டும் ஐயா. கிருபைகள் பெருகட்டும். ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிங்க. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யுங்க. உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற மாதிரி கர்த்தர் நன்மையான காரியங்களை உங்களுக்கு தந்தருள்வார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராங்க. God bless you.